இந்த வீடியோவில் லாகரிதம் கொஸ்டின் நம்பர் 11 to 18 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் 1 to 10 பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு தென் இந்த வீடியோவுக்கு வாங்க. கொஸ்டின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிவன் log 2 is equal to 0.3010, log 3 equal to 0.4771 கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு என்ன வேல்யூ தெரியும்னா log 1ஓட வேல்யூ தெரியும் கரெக்டாக. log 1 equal to 0, log 10 equal to 1. அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற அந்த log 6ங்கிற வேல்யூவை இந்த லாக்குள்ளே வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன் log 6 எப்படி எழுதிக்கலாம்? log 6 2 into 3 எழுதிக்கலாமா? 6 2 into 3 எழுதிக்கலாம். log m into n, log m into nனா log m plus log nன்னு அர்த்தம். கரெக்டாக? அதான் ரூலு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? log 2 plus log 3 எழுதிக்கலாமா? அதே மாதிரி அந்த ரூலை யூஸ் பண்ணி log 2 plus log 3 எழுதிக்கலாம். ஸோ log 2ஓட வேல்யூ 0.3010, log 3ஓட வேல்யூ 0.4771. கிளியரா? ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? 0.7781. ஆப்ஷன் சி. 11th சம் ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 12th one log, இது கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் லாக்னு சொல்லுவாங்க. கிவன் பாருங்க, இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ணணும். log base 2, log base 2, again log 16 to the base 2. ஃபஸ்ட்டு இந்த எண்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. log 16 to the base 2 எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை அதுக்கு பதிலாக போட்டுக்கோங்க. ஸோ log 16 to the base 2 ஈக்குவல் என்ன வச்சுக்கணும்? எக்ஸு. ஓகேவா? இது தெரியாதவங்க பழைய இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பேன். இது வந்து log m to the base n ஈக்குவல் டு எக்ஸ்னா இது எப்படி எழுதிக்கலாம்? n power x is equal to mனு எழுதிக்கலாமா? ஸோ சேம் திங் 2 power x is equal to 16. ஸோ 2 power x is equal to 2 power 4, ஏன்னா 16 2 power 4 எழுதிக்கலாம். ஸோ x is equal to 4. அப்படின்னா இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 4னு போட்டுக்கலாம். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. log base 2 log 4 to the base 2. இப்போது இந்த எண்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி log 4 to the base 2 is equal to x. இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 power x is equal to 4. ஸோ 2 power x is equal to 4னா 2 power 2. ஸோ x is equal to 2. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 2ன்னு போட்டுக்கலாமா? தென் log 2 to the base 2. இப்போ log m to the base m, அதாவது வேல்யூவும் பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? 1. ஸோ இங்கே அதே மாதிரி தான் இருக்குது. log 2 to the base 2 அப்புறம் ஈக்குவல் என்ன வந்துடும்? 1. 12th சம் ஓகேவா? 13 பாருங்க. The value of log 1/3 to the base 9, log 1/3 to the base 9 ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கிட்டு log m to the base n ஈக்குவல் டு எக்ஸ்னு எப்படி எழுதிக்கலாம்? n power x is equal to mனு எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே 9 power x is equal to 1/3ன்னு எழுதிக்கோங்க. 9/x equal to 1/3. இப்போ பேஸ் ரெண்டு சைடுமே பேஸ் வந்து சேமாக மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 3 ஸ்கொயர் பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 3 பவர் -1. நம்ம இண்டெக்ஸஸ் படிக்கும்போது பார்த்துருப்போம். a பவர் -1னா எப்படி எழுதிக்கலாம்? 1/n எழுதிக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருப்போம். 3 பவர் -1. ஸோ 3 பவர் 2x 2 into x 2x ஈக்குவல் டு 3 பவர் -1. ஸோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2x is equal to -1. ஸோ x is equal to -1/2. x is equal to -1/2. ஸோ ஆப்ஷன் ஏ. 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. தென் 14 பாருங்க. log x plus log y equal to log x plus y. log x plus log y is equal to log x plus y. log x plus yக்கு எந்த ரூலும் கிடையாதுப்பா. log x into yனா நம்ம என்ன எழுதுவோம்? log x plus log yன்னு எழுதிக்கலாம். log x into y நம்ம எந்த எப்படி எழுதிக்கலாம்? log x plus log yன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? log x plus y நீங்கள் வந்து log x plus log yன்னு எழுதக்கூடாது.
ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே log x ப்ளஸ் log y இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்? log x இன்ட்டு ஒய்னு எழுதிக்கலாமா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? log x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு log x ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடு லாக் இருக்கு இல்லையா? log mc ஈக்குவல் டு log n இருக்கு. ஸோ log கேன்சல் ஆகிட்டு mc ஈக்குவல் டு n வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் log லாகையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. xy is equal to x plus y. அவங்க என்ன கேட்குறாங்க? y can be expressed asன்னு கேட்குறாங்க. y can be expressed asனா y equal to வரணும். லாஸ்ட்டாக வர ஆன்சர் y equal to வரணும். ஈக்குவலுக்கு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y மட்டும்தான் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து y இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லா y டேர்மையும் ஒரே கொண்டு வந்துக்கோங்க. xy மைனஸ் y is equal to x. ஸோ இங்கே ஒய்யை வெளியே எடுத்துட்டிங்கன்னா x மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ y is equal to x by x minus 1. ஆப்ஷன் சி. இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் வந்து சொல்கிறேன். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ட்டு இருக்கா? நீங்கள் வந்து ஒய் தானே வேணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு நிறைய பேர் போடுறீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு நன் ஆஃப் திஸ்ன்னு போடக்கூடாது. ஓகேவா? இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஒய் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒய் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒய் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் ஒய் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் இருக்கக்கூடாது. கிளியரா? ஸோ அப்போனா நீங்கள் ஒய் டேர்ம்ஸில் ஆப்போசிட் கொண்டு வந்துட்டு அதில் காமனாக ஒய் வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் தான் வந்து ஆப்போசிட் கொண்டு போயிருங்க. கிளியரா? 15th சம் போகலாமா? 15 பாருங்கள். இந்த வேல்யூ ஆஃப் அதே மாதிரி தான் கண்டினியூஸ் லாகாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து சால்வ் பண்ணலாம். லாகு பேஸ் 2 லாகு பேஸ் 3 தென் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்லேருந்து வாங்க எப்பயுமே லாகு 27/3 டு த பேஸ் 3. ஸோ ஓப்பன் பண்ண எல்லா ப்ராக்கெட்டும் என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுக்க வேண்டியது இந்த இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். log 27/3 டு த பேஸ் 3. ஓகேவா? ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். log 27/3 டு த பேஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3/x இஸ் ஈக்குவல் டு 27/3. புரியுதா? 3/x is equal to 27 எப்படி எழுதிக்கலாம்? 3/3 எழுதிக்கலாமா? அகைன் த பவர் 3. 3/x is equal to 3/3 the whole power 3னா பவருக்கு மேலே 3 பவருக்கு மேலே பவர் தான் மல்டிபிள் பண்ணிக்கணும். 3/3 into 3 என்ன வந்துடும்? 3/9 வந்துடும். ஸோ x is equal to 9. நம்ம வந்து எதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்? இது எல்லாத்தையுமே எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். கரெக்டாக? இது எல்லாத்தையும் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இது ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும்? 9 போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் log base 2 log 2 log base 2 log 9 to the base 3. கிளியரா? இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். log 9 to the base 3 is equal to x. ஸோ 3/x is equal to 9 எழுதிக்கலாமா? 3/x equal to 9. ஸோ 3/x is equal to 9னா 3 ஸ்கொயர். ஸோ x is equal to 2. கிளியரா? x is equal to 2. ஸோ அப்படின்னா இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? x is equal to 2ன்னு வருதா? அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு log base 2 2 to the base 2. அடுத்து என்ன பார்த்தோம்? லாகோட வேல்யூவும் பேஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாமா? log m to the base m ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம்? 1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே log 1 to the base 2. log 1ஓட வேல்யூ 0. பேஸ் வந்து எனிதிங், பேஸ் என்ன வேணும் இருக்கலாம். ஓகேவா? பேஸ் 2 3 4 5 என்ன வேணும் இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் வேல்யூ வந்து என்னது? ஈக்குவல் டு 0. ஸோ log 1ஓட வேல்யூ என்னது? 0. கிளியரா? log 1 is equal to 0. பேஸ் ரெண்டுமே சேமாக 1 போட்டுக்கோங்க. log 1 to the base 1னா நீங்கள் 1 போட்டுக்கோங்க. அதர் தென் 1 வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0 தான் வரும். கிளியரா? ஸோ ஆப்ஷன் சி 15க்கு ஆப்ஷன்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? 16 பாருங்கள். 16 வந்து கிவன் பாருங்கள். பேஸு எல்லா டேம்லையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பேஸ் 2, இதில் பேஸ் வந்து என்னது? 4, இதில் பேஸு 16 ஈக்குவல் டு 21/4. ஸோ இந்த மாதிரி பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க? சேஞ்ச் ஆஃப் பேஸ். சேஞ்ச் ஆஃப் பேஸ் மெத்தட் என்னது? log m to the base n எப்படி எழுதிக்கலாம்?
லாக் எம் பை லாக் என்ன எழுதிக்கலாம், லாக் எம் பை லாக் என்ன எழுதிட்டு இங்கே நமக்கு வந்து என்ன பேஸ் வேணுமோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். 10 வேணும்னா 10 போட்டுக்கலாம். ஆனால் நியூமெரிக்கில் என்ன பேஸ் போகிறோமோ அதே பேஸ் தான் டினாமினேட்டர்லையும் போடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே log x by log 2. ஸோ எந்த ஒரு பேஸுமே போனால் அங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு அர்த்தம், 10 பேஸ் 10 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2னா அங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, 2 பவர் 1 பவரில் என்ன இருக்குது, 1 இருக்கா, இதுதான் டிஃபால்ட்டாக அங்கே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே பேஸு 10 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு log x by log 4 ப்ளஸ்ஸு log x by log 16 ஈக்குவல் டு 21/4. இப்போ அந்த கீழே டினாமினேட்டர் பாருங்கள், எல்லாத்துலேயும் 2, 4, 16 இருக்கா. ஸோ அது எல்லாமே என்னதுன்னா 2ஓட மல்டிபிள்ஸ். ஏதாச்சும் 2ஓட பேஸ் வர மாதிரி மாற்றிக்கோங்க. log x by log 2 இது ஆல்ரெடி 2ல் தான் இருக்குது. ப்ளஸ் log x by log 2 பவர் 2 ப்ளஸ் log x by log 2 பவர் 4 ஈக்குவல் டு 21/4. நெக்ஸ்ட்டு log m to the base n. ஸோ பவரில் n இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிக்கலாம் சொன்னேன், முன்னாடி கொண்டு போய்க்கலாம். ஸோ n into log m. ஸோ அதே மாதிரி இங்கே log x by log 2 ப்ளஸ் log x by இதை எப்படி எழுதிக்கலாம், 2 log 2 எழுதிக்கலாமா. ஸோ இதை யூஸ் பண்ணி 2 log 2 ப்ளஸ் log x by 4 log 2 ஈக்குவல் டு 21/4. கிளியரா? இப்போ எல்லா டைம்லையும் பாருங்கள் log x by log 2 காமனாக இருக்கும். log x by log 2 காமனாக இருக்கா. ஸோ log x by log 2 வந்து என்ன பண்ணிக்கோங்க, வெளியில் எடுத்துக்கோங்க. log x by log 2 வெளியில் எடுத்துக்கோங்க. log x by log 2 காமன் வெளியே எடுத்திங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 21/4 இருக்கும். புரியுதா? இது கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இங்கே வந்து 1 மைனஸ் log x by 2 log 2 ப்ளஸ் log x by இந்த ப்ளஸ் தான் இங்கே, இந்த ப்ளஸ் வந்து இந்த கோடு, அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்து log x by log 2 இதில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 வருமா, எல்சிஎம் எடுத்தால் 4 வரும். தென் இங்கே 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு உங்கள் ப்ளஸ் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு 21/4 ஈக்குவல் டு log x by log 2 4 + 2 + 1 7 7/4 ஈக்குவல் டு 21/4. ஸோ இங்கே 4 கட் பண்ணிடுங்க, 7 21 கட் பண்ணிங்கன்னா 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எழுதுகிறேன், log x by log 2 ஈக்குவல் டு 3. log 2 ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிருமா, ஈக்குவல் டு 3 log 2 3 log 2. தென் பாருங்கள் log x இப்படி எப்படி எழுதிக்கலாம், log 2 பவர் 3 எழுதிக்கலாமா. அந்த பவரில் மேலே இருந்துச்சு மட்டும் கொண்டு வந்துடுவோமா. ஸோ அதை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதுகிறோம், log 2 பவர் 3 எழுதுகிறோம். நீங்கள் log என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 2 பவர் 3னா 8, x is equal to 8. கிளியரா? ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பேஸையும் 2 வர மாதிரி மாற்றிருக்கோம், காமனாக log x by log 2 வெளியே எடுத்திருக்கோம். தென் எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணியிருக்கோம். தென் log ரெண்டுமே ஒரு சைடு கொண்டு போயிருக்கோம். தென் லாகை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடுச்சு இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ, 16க்கு ஆப்ஷன் ஏ. கிளியரா? இந்த சம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் சரியா. தென் நெக்ஸ்ட் சம் 17 பாருங்கள். given that log 2 equal to x, log 3 equal to y, log 60 கேட்குறாங்க. ஸோ log 2 is equal to x. இங்கே எதுவுமே இல்லைனா பேஸ் 10 டிஃபால்ட்டாக அங்கே 10 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க போடனால அங்கே 10 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்புறமா log 3 y, அவங்க என்ன கேட்குறாங்க, log 60 கேட்குறாங்க. log 60 கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி இன்னொன்று என்ன தெரியும், log 1 0, log 10 1, இது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் வர மாதிரி log 60 மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு log 60 எப்படி எழுதிக்கலாம், 60 இந்த எல் டிவிஷன் மாதிரி போடுவீங்க, அந்த மாதிரி போட்டிங்கன்னா 2 டேபிளில் போட்டால் 30, மறுபடியும் 2 டேபிளில் போட்டால் 15, மறுபடியும் 3 டேபிளில் போட்டால் 5. ஓகேவா? ஸோ 2 into
3 இன்ட்டு நீங்கள் 5 நமக்கு தெரியாது ஸோ 5 வேணாம். ஸோ 5 இன்ட்டு 2 என்ன போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாமா? அந்த டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம் நம்ம தான் மாற்றணும். ஓகேவா? நீங்கள் 5ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம 5 இன்ட்டு 2 10 எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நமக்கு 10 தெரியும். ஸோ 10 2 3 வர மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், லாகு எம் இன்ட்டு என்ன எப்படி எழுதிக்கலாம், லாகு எம் ப்ளஸ் லாக் என்ன எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரிங்க லாகு 2 ப்ளஸ் லாகு 3 ப்ளஸ் லாகு 10. லாக் 2 என்னது, எக்ஸ். லாக் 3 என்னது, ஒய். லாக் 10 என்னது, 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1, ஆப்ஷன் பி. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1, ஆப்ஷன் பி. கிளியரா? 17 கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. 18. given that இல்லை பாருங்கள், லாக் 2 லாக் 3 கொடுத்துருக்குறாங்க. லாக் 1.2 கேட்குறாங்க. அதே மாதிரி தான் 17 மாதிரி தான். given log 2 equal to x, log 3 equal to y, then we know that log 1 equal to 0, log 10 equal to 1. So given log 1.2 to the base 10, first 1.2 facts மாற்றிக்கோங்க. அப்படின்னா into 10 by divided by 10 equal to 12 by 10. கிளியரா? ஸோ எப்படி எழுதிக்கலாம், log 12 by 10 எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் log என்ன எப்படி எழுதிக்கலாம், log m மைனஸ் log n எழுதிக்கலாமா? ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணி இதை log 12 மைனஸ் log 10 எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு log 12 அந்த எல் டிவிஷன் மெத்தட் போடுங்க. 2 டபுள் போட்டிங்கன்னா 6, அகைன் 2 டபுள் போட்டிங்கன்னா 3 வரும். இதை எப்படி எழுதிக்கலாம், log 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 போட்டுக்கலாமா? மைனஸ் log 10ஓட வேல்யூ என்னது, 1. log 10ஓட வேல்யூ 1. அதான் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாமா? log m இன்ட்டு log n என்ன போடுவீங்க, log m இன்ட்டு log என்னன்னா log m ப்ளஸ் log n போடுவீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே log 2 ப்ளஸ் log 3 மைனஸ் 1. log 2 என்னது, x. அகைன் log 2 x, log 3 y மைனஸ் 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா x ப்ளஸ் x 2x ப்ளஸ் y மைனஸ் 1. 2x ப்ளஸ் y மைனஸ் 1. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சிடலாம். லாகரிதம். தேங்க்யூ.